ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா டைமர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன்ஸ் இருக்கு. இந்த பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 60 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் வரும். அதுக்கப்புறம் ஒரு 60 செகண்டுக்கு அப்புறம் ஒரு ரிங் வரும். மொபைலில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட செகண்ட் செட் பண்ணி டைமர் செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதிக ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இதில் வேற எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை அப்படின்னு தோணும். இந்த டைமர் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இருக்கு இது பார்த்தீங்கன்னா உள்ள போர்டு வச்சு கஸ்டமைஸ் பண்ணி 3D பிரிண்டில் கவர் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா 1 2 3 4 செகண்டுக்கு ஒரு அலாரம் கொடுக்குதுங்களா. அடுத்து ஒரு 4 செகண்ட் ஒரு அலாரம் கொடுக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 செகண்டுக்கு ஒரு டைம் அலாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வேணாம் அப்படின்னா இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் என்ன 4 செகண்டுக்கு ஒரு டைம் அலாரம் கொடுக்குது, வேறு செகண்ட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் எடுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் ஹாட்ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா பேட்டரிஸோட வச்சலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோடிங்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹாட்ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இதில் கிரியேட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிக்கணும். ஒய்ஃபை ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி FARY அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போ ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அது 192.168.4.1 அப்படிங்கிற இந்த கோடை டைப் பண்ணிட்டு உங்களுக்கு அலாரம் எத்தனை செகண்டுக்கு ஒருக்கு வரணும், அதுக்கப்புறம் எத்தனை டைம் இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகணும். ரிங்கிங் டியூரேஷன் அப்படிங்கிறது 200 இருக்குது. அதாவது 200 மில்லி செகண்ட். இதே ஒரு 1000 கொடுத்தோம்னா ஒரு செகண்டுக்கு ரிங் அடிக்கும். 200 கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக 1000 கொடுக்குறேன். இப்போ செட் அலாரம் கொடுத்துட்டேன் அப்படின்னா 4 செகண்ட் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்டாக மாற்றிக்கலாம். 5 டைம் வர்றது அப்படியே இருந்துட்டு போகுது. இப்போதைக்கு நம்ம பட்டன் கிளிக் பண்ணி பாஸ் பண்ணோம், 3 டைம் அலாரம் வந்துச்சு, அந்த இதை காட்டுது. இப்போ நான் செட்டு அலாரம் கொடுத்துட்டேன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம இங்கேருந்தும் கண்ட்ரோல் பண்ணலாம், அங்கேருந்தும் கண்ட்ரோல் பண்ணலாம். லென்த்தான அலாரம் வரதை நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு, அடுத்து மொபைல் தேவையா அப்படிங்கிறதுனா இதே டைம் இதே செட்டிங் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் இந்த பட்டன் வச்சு எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். இது அலாரத்தோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே தெரியும். செட் அலாரம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு வந்துருச்சு. கீழே கரண்ட் அலாரம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. 1 வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 அப்டேட் ஆகிக்குச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 அலாரம் வரும். ரிப்பீட் கவுண்டில் 0 என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணுறதுனா இந்த பட்டன் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாஸ்டுன்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா, 4 கவுண்ட் வந்துருக்குது. பட் பாஸ்டுன்னு வந்துருச்சு. அதே இது மறுபடியும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. 5வது இது 6 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இதே இது நான் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது இன்ஆக்டிவ் ஆகிடும். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுவாங்க. ஒரு 60 செகண்ட் பார்த்தீங்கன்னா மூச்சை இழுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 60 செகண்ட் மூச்சை வெளியே விடுவாங்க. பார்த்தீங்கன்னா டைம் கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கவுண்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். 0 கொடுத்துட்டோம்னா அது பாட்டில் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கும். எப்போ எனக்கு போதும்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை அமுத்தி நான் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2 செகண்ட் அந்த செட்டிங் தான் இருக்கும். அது வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அடுத்த தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற வரல் நீங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த வயர் பார்த்தீங்கன்னா தேவை இருக்காது, நம்ம பேட்டரியோட செட் பண்ணி தந்துடலாம். ஓகேங்களா. டைமரை பார்த்தீங்கன்னா வேற எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், நீங்கள் உங்களோட ஐடியாஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஒன்ஸ் பை, தேங்க்யூ.